ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் உண்மையின் பக்கம் இருக்க எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தில் ஆழ்நிலையை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். மெதுவாக கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் இதே நிலையில் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய்,
தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும், தூய்மையற்ற கவனத்தையும், தேவையற்ற கடந்த காலத்தின் எண்ணங்களையும், மனச்சோர்வையும், மன அழுத்தத்தையும், சோம்பேறித்தனத்தையும், மமகாரத்தையும், தேவையற்ற நிபந்தனைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு தங்களின் தத்துவம் எங்களுள் நிலையாக நிலைத்திருந்து எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து மாற்றுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும், அதிகப்படியான சிந்தனைகளையும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும், நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தங்களின் தத்துவம் எங்களின் பிங்களா நாடியில் நிலைத்திருந்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்கள் அனைத்தும் உண்மையுடையதாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு இணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்கான எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுள் தர்மத்தையும் உண்மையையும் நிலைநிறுத்துகிறீர்களம்மா. நாங்கள் எப்பொழுதும் அமைதியை உணர்ந்த நிலையில், எங்களின் ஆத்மாவை உணர்ந்த நிலையில் இறைவனோடு இணைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்றவர்களாக மாற்றுங்கள். அதன் மூலம் நாங்கள் தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்போம். ஸ்ரீ கணேஷா, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுள் உண்மையான பக்தியும் அன்பும் கருணையும் எங்களுள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா. ஸ்ரீ கணேஷா, எங்களுக்குள் ஞானத்தையும் பாகுபாடு அறியும் குணத்தையும் தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பாசாங்குத்தனமான காரியங்களும் தவறான எண்ணங்களும் எங்களிடமிருந்து மறைந்து போகட்டும். நாங்கள் எப்பொழுதும் கள்ளம் கபடமற்ற குணங்களை எங்களுள் நிலைநிறுத்தி எங்களின் செயல்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
கவனத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது தியானத்தில் மேலும் ஆழமான நிலையை அடைவதற்கு கவனம் மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम्
बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் திருப்தியையும் அமைதியையும் நிலைநிறுத்துங்கள். பரிணாமத்தின் சக்தியாக விளங்கும் தாங்கள் எங்கும் நிறைந்திருப்பவர். தியானத்தின் சக்தியாகவும் செயலின் சக்தியாகவும் விளங்கும் தாங்கள் எங்களுக்கான தெய்வீக அறிவை உணர்ந்து கொள்ளக்கூடிய தூய அறிவை தந்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு நிலையான மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆன்மீக வளர்ச்சிக்கான வழியை காட்டுகிறீர்கள். எங்களை சுத்திகரிப்பு செய்து எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்துகிறீர்கள். உயர்ந்த வல்லமை உடைய திருப்தியை தந்து அதன் மூலம் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தில் எங்களை நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களுக்கான சக்தியை
தந்து அதன் மூலம் எங்களுக்கான யோகத்தை வழங்குபவர் தாங்களாவீர். பிரபஞ்சத்தின் தாயாக விளங்கும் தாங்கள் தங்களை வணங்குபவர்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர வைக்கிறீர்கள். அமைதியை தந்து, திருப்தியை தந்து, தர்மத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாக விளங்குகிறீர்கள். மிகுந்த மகிமையுடன் ஒளிர்பவரான தாங்கள் படைப்பு சக்தியின் ஆதாரமாவீர். அனைத்து படைப்புகளின் வடிவத்திலும் இருப்பவரான தாங்கள் எங்களின் நாபி சக்கரத்தில் வசிப்பவராவீர். எங்களுக்குள் திருப்தியை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை எங்களுள் உணர வைப்பவர் தாங்களாவீர். தாயே, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது பரிபூரணமான ஆத்மாவை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது நாபி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். விசுத்தி சக்கரத்தின் தன்மைகளும் அவற்றின் குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் நமது கவனத்தை விசுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். விசுத்தி சக்கரத்தின் தெய்வம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர். இதழ்கள் 16. இடது விசுத்தியில் ஸ்ரீ விஷ்ணு மாயா, வலது விசுத்தியில் ஸ்ரீ யசோதா மாதா. கூட்டு விழிப்புணர்வும் பற்றற்ற நிலையும் நிலைநிறுத்துவது விசுத்தி சக்கரமாகும். இடது விசுத்தியில் சகோதர சகோதரி உறவுகளுக்குரிய தன்னம்பிக்கையை நிலைநிறுத்துவதாகும். குற்ற உணர்வுகள் இல்லாத நிலையை நமக்குள் நிலைநிறுத்தக்கூடியதாகும். வலது விசுத்தியில் சொற்கள் பேசும் பொழுது இனிமையற்ற பேச்சுகளாக இருந்தால் நம்முடைய வலது விசுத்தி பாதிக்கப்படும். நமக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தியை வளப்படுத்தி கொள்ள நாம் தினம் தினம் சந்திக்கும் பிரச்சனைகளை சாட்சி பாவத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுத்தி சக்கரம் விழிப்புணர்வு அடையும் பொழுது நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் ஒரு நாடகமாக தென்பட வேண்டும். சாட்சியுடன் அதை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டும். நமக்குள் தெய்வீக நுண் அதிர்வுகளை ஆழமாக உணரும் நிலையில் நம்முடைய தியானம் இருக்க வேண்டும். பரிபூரணத்துவத்தின் ஒரு துளியாக நாம் உணரும் அளவிற்கு நம்முடைய சூட்சும சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது விரல் நுனிகளிலும் உடலிலும் அந்த நிலைப்பாட்டை நம்மால் உணர முடியும்.
இந்த 16 இதழ்களும் ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மை உடையதாக இருக்கும். அதனுடைய செயல்களும் தனித்தனியாக இருக்கும். இதில் கழுத்து, தொண்டை, தோள்கள், முகம், வாய், பற்கள் போன்றவற்றை கண்காணிக்கிறது. இந்த சக்கரம் மலரும் பொழுது நமக்குள் பற்றற்ற தன்மையை நிலைநிறுத்துகிறது. நமக்குள் சாட்சி பாவம் நிலைநிறுத்தப்படும் பொழுது எவற்றினாலும் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். இந்த சக்கரமே விராட்டா சக்தியின் இருப்பிடமாக விளங்குகிறது. பிரபஞ்சத்திலுள்ள எல்லா விதமான அம்சங்களை தன்னுள் அடக்கி கொண்டு, பல்வேறு தெய்வங்களின் சொரூபங்களையும் அடக்கி கொண்டு, பிரம்மாண்டமான ஸ்ரீ கிருஷ்ணரின் விராட்டா ரூபம் இந்த சக்கரத்தில்தான் நிலைநிறுத்தப்படுகிறது. நாம் இந்த பரிபூரணத்துவத்தை பெறுவதற்குரிய தியானத்தை நாம் செய்ய வேண்டும். ஆத்ம ரீதியாக நாம் முழுமையோடு இணைந்த நிலையில் அந்த சக்தியை நாம் உணர வேண்டும். ஐம்புலன்களையும் அதன் உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது இந்த சக்கரம்தான். இந்த சக்கரமே ஐம்புலன்களை கட்டுப்படுத்துகிறது. நமக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளையும் குறைகளையும் நாமே கண்டறிந்து அவற்றை சரி செய்யக்கூடிய நிலைப்பாடும் இந்த சக்கரம் விழிப்புணர்வு அடையும் பொழுது நமக்கு கிடைக்கும். நமது கூட்டுணர்வை, அதன் சக்தியை வளப்படுத்தி கொள்ளவும் வளர்த்து கொள்ளவும் இந்த சக்கரம் மிக முக்கியதாக இருக்கும். நமக்குள் இருக்கின்ற ஆழ் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை நாம் அகற்ற தியானத்தில் நமது அன்னையிடம் சரணடைய வேண்டும். இந்த சக்கரத்தில் சொல் வன்மையை குறிக்கும். இனிமையானதாகவும் மென்மையானதாகவும் நமது சொற்கள் இருக்க வேண்டும். எவரையும் நமது சொற்களால் இழிவுபடுத்தக்கூடாது. நமது இதயத்திலுள்ள நமது ஆத்மாவை சாட்சியாக வைத்து நாம் பேச வேண்டும். தேவையற்ற மந்திரங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. உணவு பழக்க வழக்கத்திலும் நமக்கு தேவையற்ற உணவுகளை நாம் உண்ணக்கூடாது. இந்த சக்கரத்தின் சமநிலை பாதிக்கும் பொழுதுதான் மூக்கு, தொண்டை போன்ற உபாதைகள், அதற்கு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். நாம் நமது அன்னையிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது முழுமையில் ஒரு அங்கமாக எங்களை நிலை நிறுத்துங்கள் என்பதும், தங்கள் அருளால் நான் குற்றமற்றவள் என்பதும், சகோதர சகோதரி உறவுகள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதும், எங்களுள் இனிமையான முகபாவத்தையும் சொற்களையும் செயல்பாடுகளையும் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்பதையும் நமது பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். கவனம் நம்முடைய விசுத்தி சக்கரத்திலேயே வைத்து மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் தொடர்ந்து நம்முடைய விசுத்தி சக்கரத்திலேயே வைத்து மதுராஷ்டகத்தை கேட்டு நமது தியானத்தில் ஆழ்நிலையை நாம் உணர்வோம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, தங்களிடத்தில் நாங்கள் பரிபூரணமாக சரணடைகிறோம். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பு மற்றும்
மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர வேண்டும். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். தாயே, எங்களுக்கான தியானத்தில் ஆழ்நிலை தியான நிலையை நாங்கள் அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1988 அம்ச சக்கர பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். We have never yet paid much attention to this center of Hamsa, which is, I think, very important for the Western world rather than for the Indian or the Eastern. The reason is, at the Hamsa Chakra, part of the Ida and Pigila come out and manifest. Means the expression of Ida Pigala is given through the Hamsa Chakra. So this Hamsa Chakra is the one that, as if has not gone up to the Agya, but is holding on certain threads or certain parts of the Ida and Pigala, and they start flowing through your nose, expressing through your eyes, from your mouth and from your forehead. So you know that Vishuddhi Chakra has got 16 petals which look after the eyes, nose, throat, tongue, teeth. But the expression part comes through the Hamsa Chakra of all these. So, it's a very, very important thing in a Western mind to understand Hamsa Chakra. There's a beautiful couplet about this in Sanskrit. Hansa Shvetaha Pakaha Shvetaha Ko Vedo Hansavakayo Niraksira Viveketu Hansa Hansa Pakaha Pakaha. Meaning the crane and the swan, both are white. And what makes the difference between the two? If you mix the water and the milk together,
The Hansa will just suck in the milk. So it can discriminate between the water and the milk. Why? The baka means the crane cannot. It's a very significant thing for Sahaja Yogis to understand. Discretion is to be understood very deeply within ourselves. And how we develop discretion is very important in Sahaja Yoga. But before we go to that, let us see how this discretion plays a part very much in the manifestation of our expressions outside. We are the people in the West who always try to express ourselves outside. It's very important how you look. It's very important where you look, what you look, what you see. It's very important that your appearance should be good. Very particular, they spend lots of time in improving their appearances. This is the minimum. Then they have a method by which we call the medias. The country speaks or manifests through the medias. And the medias have to have a training. Every country has its speciality, one better than the other. And when you see all of them, you find they lack discretion completely. Also, in our speech, in our expression of literature, expression of poetry, expression of our relationships with others, any kind of expression requires discretion, which is a deep-seated knowledge or wisdom. If in the West people were not so much outside, they would have been much better off, I think. If, supposing in England, people don't become punks, then others will laugh at them. And they'll think that this man has no money to become a punk. So kind of a fashion that sets in a society of that kind, which has no discretion and which is very outward. Fashions won't work out in countries where they are deeply rooted into traditions and into proper understanding of life. Of course, the countries which have been very ancient, have been traditionally trying to improve themselves with error and trial methods, have developed much better discretion, much better understanding. But the countries which are not gone through all that ordeal, have not worked out, have not gone through the discipline, lack in discretion. And that's why many of the people, though they are of very deep seeking, have gone astray. If they had discretion, they would not have gone astray, they would not have gone to wrong places, but the discretion was missing. So, it comes to the discretion how to use your Ira Nadi and Pingala. And discretion to understand what is good and what is bad. Now let us see the Ira Nadi. Ira Nadi is very important because the discretion in this can only come through traditional understanding.
Iranadi starts from the Ganesha's point, Muladhara. So first we miss the biggest support, the biggest help, the biggest nourishment of holiness and auspiciousness at Muladhara, if we have no discretion. We always take to thing which is detrimental to our growth and also which may destroy us, not only us but the whole country. We like people who are destructive when there is no discretion. Discretion means that you must choose the things which are good for you, which are benevolent to you, which are good for the collective, which are good for your asset. On the contrary, the people who have no discretion fall into the traps of wrong type of people, like say Freud. I mean, to an Indian Freud, nobody can believe that you can go into such a nonsensical idea. But people accepted Freud more than they could accept Christ, because the discretion was completely missed. If they had that traditional discretion in them, they would have been saved. That traditional discretion is the thing that comes through Iranadi. Now that's what that people call it as conditioning. And they say that conditioning is very bad. And people should not take to conditioning. And one should be free from conditioning, which is absolutely a wrong idea. In that also there has to be discretion. What conditioning is good and what is not good has to be taken. Now, because there is no discretion about conditioning also, outright discarding all traditions, all that is coming to us through our experiences of our forefathers, everything is discarded. The history is discarded. And we say, oh no, we are beyond it. We feel free. Like I was surprised yesterday in the plane, somebody told me, I feel very free when I have no clothes upon myself. I mean, if the clothes can imprison you, then what happens to the real prisons? What will they be for you? But that sort of a funny idea comes into the head of people, and they think that we can justify all the stupidity that we follow because we lack discretion. Intelligence cannot give you discretion. It cannot give you discretion as far as the conditioning is concerned. For a Sahaja Yogi, it is important to understand how you develop your discretion. Yesterday only I gave a very beautiful talk to the ladies of Paris, or I should say ladies of France, regarding the discretion of women. The discretion of the Iranadi is intuition. If you develop that discretion within you through your meditative powers, you develop intuition. And intuition is nothing but is the help of the ganas which are surrounding you. If you learn to take help from the ganas, you can become very intuitive, and without much intelligence of yours, you can say the right thing. The whole of Sahaja Yoga, I would say 50% at least out of that is based on intuition. For that you have to develop a proper sense of Sri Ganesh. Sri Ganesh in its right sense you have to understand. From there starts, because he is Ganapati, he is the one who is the master, is the chief of all the ganas. So the ganas give you the intuition. For example, say I have to go somewhere, and then what I say is that no, I won't be able to go there tomorrow, and I won't go.
stomach. And people think, Mother, how do you know? I know. Because the Ganas are there. And what they say is the truth. They know all about it. Or anything I say about someone comes true. So they start asking me, how is it, Mother, you have come to know about it? I live on intuition. Like I have to catch a plane, I know by intuition what's going to happen. This part has to develop by worshipping Sri Ganesha. So imagine Sri Ganesha also rules a part of the Hamsa Chitra. So when we say Ham and Sa, these two are actually the Bija mantras of the Agya. But when the Agya touches the Hamsa, it starts here. That's why at the base, at the root of it is the Hamsa. And here the Hum. Hum means I am. If you are discreet, you will not take to fashions. You will not take to stupid ideas. You have your own personality. You are a Sahaja-yogi. You don't listen to people who are non-Sahaja-yogi. That is the Hum part. I am. Not the ego part. But the Hum to understand that I am a yogi and I know so many things which normally people don't know. And so I have nothing to do with them. I have not to take any lessons from them. They are not to teach me anything. There's nothing that they know. I know much more. To be aware of yourself is Hum. So that comes from the right side, I would say. The discretion of right side is Hum. And the discretion of left side is Sa. Sa means you. Means you are the one. In your case, you know who is the you. But for every human being, you is the divine. You are the one. This comes from the left side is Sa. So the word Hamsa is made of two types of discretion, where to see I am and where to see you are. On these two balances, as they are shown here beautifully, the moon and the sun. In the center is the cross, which gives you the balance, which gives you the dharma. How all these things are connected, one after another, layers after layers, you can see how dharma is connected with discretion. Now, there are people who are suddenly enticed by some sort of a ritual. For example, I have seen some Sahaja-yogis. They come to the puja and they are giving bandhan to them, like mad. On the way they'll go, they'll give bandhan. Anywhere they go bandhan, like mad. That's just conditioning. That's not discretion. That's not Sahaja. It is to be seen, is it to be given bandhan or not? In the presence of mother, there is bandhan. What is there to give bandhan to yourself? But people, when I am talking, are giving bandhan. Raising their kundali. They are all mad people, I think. In the same way, there are people. Yesterday I heard there's one kind of a music record is played everywhere in the ashrams. Because they can all jump like on a camel. It's a music for the camels, you see. Now, this record everybody appreciates. Why? Because they can jump like a camel. Once you start jumping like a camel, human beings can't give up. They form habits. So they like that particular music. They'll go on jumping like a camel because now they have become camels, they have to behave like camels. Now there's something, some music which is like a horse, like the trot, maybe gallop, anything. Now once they listen to it, suddenly they start following that rhythm. Now they become the horse.
which is galloping. So if the horse is galloping, they become horses and they only like that galloping music. So on and so forth. Could be a donkey, could be anything. We are not animals, we are human beings. And we are Sahajogis. We are not dominated by any particular type of rhythm or particular type of music. Every variety we can appreciate and understand as long as it is dharmic, as long as it is balanced, as long as it is auspicious and holy. So you can see on the Hamsa how many things are judged. I think the whole of Sahaja Yoga stands on the balance of Hamsa. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையில் செல்வதற்கும் முழுமையோடு கலந்திருப்பதற்கும் அனுமதி அளித்ததற்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.